ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருசியகம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் மூணு பொருளை வச்சு சால்ட்டு பிஸ்கெட் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு கோதுமை மாவு 100 கிராம் எடுத்துக்கிறோம். சுகர் வந்து நான் 50 கிராம் எடுத்துக்கிறேன். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தேவைன்னா நீங்கள் 60 கிராம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் 60 ml நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை மிக்சியில் ஆட் பண்ணி பவுட்ரு பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் பவுட்ரு பண்ணிக்கோங்க. இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணி அதோட ஆயிலையும் ஆட் பண்ணி நல்லா விஸ்க வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து நம்ம அடுத்தது 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் நல்லா இந்த மாதிரி விஸ்க வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை ஆட் பண்ணி நம்ம கையாலே நல்லா எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்தமாரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணி இதை ஃப்ரிட்ஜில் 10 மினிட்ஸ் வச்சுட்டு கையாலே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நான் ஒரு ஷேப் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து குக்கி கட்டர் வச்சுருந்திங்கன்னா அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஷேப் பண்ணி பட்டர் ஷீட் போட்ட ட்ரேயில் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஓடிஜியை வந்து 10 மினிட்ஸ்க்கு 180ல் ப்ரீ ஹீட் பண்ணி 12 மினிட்ஸ்க்கு 180ல் பேக் பண்ணி நம்ம எடுக்கிறோம். இப்போ சூப்பர் சாஃப்டான சால்ட்டு பிஸ்கெட், அதுவும் ஜஸ்ட்டு நம்ம 3 பொருளை வச்சே செஞ்சுட்டோம். உடைக்கும் போது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக உடையுதுன்னு. அதே மாதிரி இதை நம்ம நொறுக்கும் போதும் பாருங்கள் அது எவ்வளோ வந்து பவுடராக நொறுங்கியிருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் சால்ட்டு பிஸ்கெட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ருசியகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.